welcome to Atta Joshni Vlogs and it's me Jo. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ ஜோஷ்னிஸ் குக்கிங். பார்க்கலாமா? இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா சாக்லேட் மில்க் ஷேக் தான் பண்ண போறோம். பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி வியூ பாருங்க. இந்த வியூவோட சமையல் செம்ம காத்தடிக்குது. இந்த வியூவோட தான் நம்ம இப்போ சமைக்க போறோம். போயிடலாமா? சரி, நசன் பேசாம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருள் வெறும் 5 திங்ஸ் தான். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஹைட் அண்ட் சீக் பிஸ்கெட், நெக்ஸ்ட் சாக்லேட் ரோலு, நெக்ஸ்ட் சுகர், அதுக்கப்புறம் மில்க். அவ்வளோதான். எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி அப்படியே குடிச்சிடணும். அவ்வளோதான். சாக்லேட் இருந்துச்சுன்னா சாக்லேட்டே போட்டுக்கோங்க. டோட்டலாக 5. வாங்க பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதான் ஹைட் அண்ட் சீக் பிஸ்கெட். இவ்வளோ போட பதிலாக ஒன்றே ஒன்றா இது சாக்லேட் ரோல். இது ஒரு 4-5 வச்சுருக்கேன். இது அதுக்கப்புறம் சுகர் தேவையான அளவு நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து ஹைட் அண்ட் சீக் பிஸ்கெட், இது அந்த பவுடர் சுகர் எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி எடுத்துன்னு வரேன் மிக்ஸி ஜாரில். ஒரே அடி தான் பாருங்கள். இப்போ வந்து பிஸ்கெட் வந்து ஒரு பேக் தான் போட்டேன், ஏன்னா 3 பேர் இருக்கும்னு. இதை கிரைண்ட் பண்ணிட்டு வரேன். சாரி, இது மட்டும் இல்லை, அந்த சாக்லேட் ரோல் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி எடுத்துன்னு வரேன். ஹே காய்ஸ், ஃபைனலி எல்லாத்தையும் போட்டோம். என்கிட்ட அந்த சாக்கோ ரோல் இல்லைன்னு நினச்சிங்கன்னா கோகோ பவுடர் போட்டுக்கலாம், சாக்லேட் போட்டுக்கலாம். என்கிட்ட அது இல்லாத காரணத்தினால் நான் இதை போட்டுக்கிறேன். இதை பாருங்கள், இதுதான் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்க பேட்டர். இப்போ நான் இதை எல்லாத்தையும் கலக்க போகிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த கலந்து வச்சிருக்கிற பவுடரில் பாலை ஊற்றணும். பால் ஊற்றிட்டோன்னே இதிலே போட்டு கலக்கிக்கலாம் பால். அதுக்கப்புறம் எடுத்து ஒரே ஒரு மிக்சியில் ஒரே ஒரு இது பண்ணால் திக்காக வரும்னு நான் பண்ணுறேன். நான் பால் எடுத்து ஊற்றின்னு வரேன். ஹாய் காய்ஸ், இப்போ வந்து நான் வந்து பாலை இதில் ஊற்றிட்டேன். பார்க்க நல்லா இல்லைனாலும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் மிக்சியில் அரைச்சிட்டு வரேன். ஓகே. என்னடா இந்த பொண்ணு சர்க்கரை எவ்வளோ போடணும்னு சொல்லவே இல்லை, எதுவுமே அளவு சொல்லலைன்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை வந்து நான் 2 ஸ்பூன் போட்டேன். ரொம்ப அதிகமாகிடும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, சாக்லேட் அந்த கோகோ பவுடர்லாம் போட்டிங்கன்னா 1 ஸ்பூனே ரொம்ப அதிகம்னு தோணுது. நான் வந்து அதெல்லாம் ஸ்வீட்ஸ் ரொம்ப போடலன்றதுனால 2 ஸ்பூன் போட்டேன். இப்போ கிரைண்ட் பண்ணிட்டேன். இதுதான் எங்களோட ஜூஸ். வெயிட் பண்ணுங்க, நான் எங்கள் அம்மா கிட்ட திரும்ப போய் காட்டிட்டு வரேன். இதுதான் நம்மளோட மில்க் ஷேக். குடிச்சு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. நிஜமாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.